கீதா சாரல் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாசி யோகம் என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். மனிதனுடைய ஆத்ம நிறைவு இந்த வாழ்க்கை பயணத்தில் உடல் ரீதியாக எத்தனையோ சுகங்களை அனுபவித்திருக்கின்றோம். உயிர் ரீதியாக எத்தனையோ காரியங்களை செய்து அந்த வெற்றிகளை சமயங்களில் தோல்விகளையும் இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் அனுபவித்திருக்கின்றோம். மனம் சார்ந்த நிலையிலேயும் பல அனுபவங்களை பெற்று இன்ப துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம். இவை அனைத்துக்கும் மேலான ஒரு நிறைவு என்பது ஆத்ம சாந்தி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆத்மா பெறுகின்ற நிறைவு, உடல் சாந்தி, மனசாந்தி, ஆத்ம சாந்தி. அந்த ஆத்ம சாந்தி என்பது தான் அடைவதற்கு அரிய ஒரு பெரும் பேறு. அதை வீடு பேறு என்று சிறப்பிக்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை. அந்த ஆத்ம ஞானம், அந்த வீடு பேறு என்ற பெரும் பேற்றை அடைவதற்குரிய தகுதியும் வாய்ப்பும் திறமையும் உடைய இந்த வாழ்க்கையில் அந்த நிலையை, பக்குவத்தை பெற்றவர்கள் என்று பார்க்கிற போது மிக மிக குறுகிய ஒரு சிலர் மட்டுமே அதை பெற்றிருக்கின்றார்கள். பெரும்பாலான எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் வந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்து முடிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையின் நோக்கமாகிய ஆத்ம ஞானம் என்பதை, அந்த ஆத்ம சாந்தி என்பதை பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்தோம்னா பெரும்பாலும் அது பெறவில்லை. அதனால் மனிதனுடைய வாழ்க்கை நோக்கத்தில் ஆத்ம சாந்தி என்பது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இல்லவே இல்லை தான். அப்போ அந்த ஆத்ம சாந்தி என்பது ஏன் பொதுவாக கொடுக்கப்படுவதில்லை என்றால் அதை பெறுவது அத்தனை லேசான விஷயம் கிடையாது என்பதனாலேயும், மனிதனுடைய உடல் மனமே ஆத்மாவை மறந்து அனித்தியமான லௌகிக பொருட்களிலேயே லயமாகி நிற்பதனால இந்த பருப்பொருள் ஞானத்துக்கே வாழ்க்கை முழுவதும் செலவாகி போகுதே தவிர ஆத்ம ஞானத்திற்கு என்று நேரம் நமக்கு ஒதுக்குவதற்கு முடியறதில்லை. அப்படி ஆத்மாவை தேடுகின்ற முயற்சியிலே வந்தவர்களிலே கூட வெற்றி பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற போது மிக சிலர் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்போ ஆத்ம பயணத்தை மேற்கொண்டவர்களும் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரண காரியங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது தான் கீதையுடைய ஒட்டுமொத்த சாரமே அந்த காரண காரியங்களைத்தான் விளக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு சாங்கியம் என்கின்ற இறை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறை தன்மையை அடையக்கூடிய வகையிலே மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனம் என்பதுதான் அதனுடைய வேகத்தின் காரணமாக ஆதி நிலையாக, அமைதி நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை மறந்து
உணர்ச்சி வேகம் என்ற நிலையிலே அது சுயமாக செயல்படுகின்ற போது ஏற்கனவே பெற்ற வாழ்க்கை அனுபவ கர்ம வினை பதிவுகளின் தாக்கத்தின் காரணமாக அதே எண்ணம் சொல் செயல்களிலே வாழ்க்கையை கொண்டு போவதே தவிர ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ ஆர்வமோ அதில் இருப்பது இல்லை. அதனால் மனிதன் மனதை அறிந்து மனதை அறிவாக உயர்த்துவதற்குரிய பயிற்சிகளிலே, ஆன்மீக பயிற்சிகளிலே தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொண்ட போதும் மனமானது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சா போதும் பழையபடி போகத்தான் பார்க்கும். அப்போ சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம் என்ற 3 நிலைகளிலே இயங்குகின்ற மனம் சத்துவத்துக்கு வந்து நிற்கிறதே ரொம்ப குறுகிய காலமாக இருக்கும். ரஜோ நிலையிலும் தாமச நிலையிலையும் பெரும்பாலும் வாழ்ந்து பழகிய அனுபவம் இருக்கிறதுனால மிக எளிதாக அந்த நிலைகளிலே அது இயங்கும். அதுக்கு ஒரு தேவையும் இருக்கே. அதில் உடல் இன்பங்கள் இருக்கிறது, மனதுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதனால் அந்த பொருள் சார்ந்த நிலையிலே அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பிடிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மனதை படிப்படியாக பக்குவப்படுத்தி நிலைக்கு கொண்டு வருகிற பொழுது தான் அந்த மனதிலே உள்ள ரஜோ தமோ குணங்கள் அடக்கம் பெற்று சத்துவகுணம் மேலோங்கி வரும். அந்த சத்துவகுணம் மேலோங்கி வருகின்ற போது அதனுடைய நிறைவு என்பது நிர்குணமாக மாறணும். குணம் அற்ற நிலை, குணாதீத நிலை என்று சொல்லுவார்கள். அப்போ குணம் அற்றது என்று வருகின்ற போது அங்கே மனமே இருக்காது. விருப்பு வெறுப்புகள், உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி என்ற எதுக்குமே அசையாது எல்லாவற்றையுமே இறைவனுடைய இயக்கங்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம், அதை நடுவு நிலைமை என்று சொல்லுவார்கள். பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். பக்குவம் அடைந்த மனம் என்று பெயர். வாழ்க்கையிலே வெற்றிகள் வருகின்ற போதும் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம பலன், இறைவனுடைய கருணை நமக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று அந்த வெற்றியிலே பெருமைப்பட்டு கொள்ளாமலும் மமதை அடையாமலும், தோல்விகள் நட்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போது நாமோ நம்முடைய முன்னோர்களோ செய்த வினை பதிவுகளுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற தண்டனை அல்ல, அந்த களங்கத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய கருணை செயலே. துன்பங்கள் கூட இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறது இல்லைங்க. நம்மை சுத்தப்படுத்துவதற்காக இறைவன் கருணை செய்கின்றான் என்று எடுத்துக்கொள்கின்ற போது அந்த தோல்வியிலே மனம் துவண்டு போகாது, வெற்றியிலேயும் மனம் மமதை அடையாது, வெற்றிக்கும் தோல்விக்கும் சமமாகவே பார்க்கின்ற பாவனை வருகின்ற போது அதுதான் நிர்குணம், பக்குவம் அடைந்த நிலை. அப்படி அந்த நிலை பெறுகின்ற பொழுதுதான் சந்நியாசம் என்பது முழுமையடைகின்றது. சந்நியாசம் என்பது என்ன என்று பார்க்கிற போது, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று மகர்ஷி சொல்லுவார்கள். சந்நியாசம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு துறவு என்றுதான் பொருள். அப்ப துறந்தல் என்றால் அனைத்தையும் விட்டு விடுவது என்று தவறான பொருள் எடுத்து வச்சிருக்கின்றோம். சாதாரண வாழ்க்கை நிலைகளிலே மற்றவங்களிடத்தில் நாம் பேசுகிற போது கேட்டு பார்த்தீங்கன்னா, சந்நியாசம் துறவு ஆன்மீகம் என்றால் குடும்பம், பொருளாதாரம், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கேயோ ஓடி போய் தனியாக உட்காந்துக்கணும், இல்லை மடத்தில் போய் உட்காந்துக்கணுன்றது தான் அர்த்தம் சொல்லுவார்களே தவிர, வாழ்க்கையின் பக்குவ நிலை சந்நியாசம் என்பது யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ குடும்பத்தில் இருந்து கொண்டு சமுதாய கடமைகளை நிறைவாக செய்து கொண்டு அந்த கர்ம பலன்களிலே தன்னை பற்றி கொள்ளாத நிலை, கர்ம பலன்களிலே
அசையாத நிலையில் நிற்கின்ற போது அதுதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், துறவு நிலை. உண்மை உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அது. அப்போ அந்த நிர்குண நிலையிலே தான் இறை தன்மை என்பது அனுபவமாகிறது. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் கூட அது மனம் இயக்கத்துக்கு வந்துவிடும். ஏன்னா ஆசை என்பது மனதின் எழுச்சியே ஆசைகள். மனம் என்பது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஆன்மாவிலிருந்து எழுகின்ற வெளிப்படும் அலைகளே மனம். மனம் என்ற இயக்கம் இருக்கின்ற வரைக்கும் ஒடுக்கம் இருக்காது. அப்ப எந்த இடத்திலிருந்து மனம் வெளியே கிளம்புகிறதோ அதுதான் ஆதி ஆத்ம நிலை. அப்ப மனம் வெளியே வராது, உள்ளே அடங்கி இருக்க வேண்டும், ஒடுக்கம் பெற்ற நிலை. அடக்கம் அமர் அருள் உய்க்கும் என்பார் வள்ளுவர். அப்ப தெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு புலன் அடக்கம், பிறகு மன அடக்கத்துக்கு வரணும். அப்ப மனம் அடங்கி எந்த மூலத்திலே இருந்து தான் இயங்குகின்றோமோ அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வராது, மூலத்திலேயே ஒடுங்குகின்ற போது மனம் அறிவாக மேன்மை அடைகிறது. அப்போ அந்த இடத்துல எண்ணங்கள் வருவது இல்லை, எண்ணங்களே வராத போது ஆசை என்பதும் வருவதே இல்லை. அதனால தான் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. அப்ப ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். இறைவனை அடைய வேண்டும் என்பது நியாயமான உயர்ந்த அற்புதமான ஆசை. இந்த ஆத்மா பெற வேண்டிய ஒரு உச்சக்கட்ட நிலை. அப்ப அந்த ஆசை இயற்கைக்கு ஒத்த ஆசை, நியாயமான தர்மமான ஆசை. அதை கூட விட்டா தான் அது கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆசை என்பது தேடல், தேடல் என்பது வெளியே போனால் தான் முடியும். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பொருளை வீட்டுக்குள்ளே கிடைக்கிறது தேடலாம். வீட்டுக்குள்ளே இல்லாத ஒரு பொருளை தேடுகின்ற போது எங்கே போய் தேடணும்? எங்கே இருக்கோ அங்கே போய் தான் தேடணும். அப்போ தன் வீட்டிலே கிடைக்காத பணத்தை மனிதன் சமுதாயத்தில் இருக்கிற பணத்தை தேடி வெளியே வந்து தொழில் செய்கின்றான். வீட்டில் இல்லாத நிம்மதியை கோவிலில் போய் தேடுகின்றான், மலைவாச ஸ்தலங்களில் போய் தேடுகின்றான், ரிஷிகேஷம் கைலாசம் போய் தேடுகின்றான். அப்போ இறைவன் தன்னிலே இல்லாது, இந்த உலகத்திலே இல்லாது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் தேடலாம். ஆனால் இறைநிலையோ அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பெருவெளி. அப்போ எங்கும் நிறைந்திருக்கிறதை எப்படி தேடுவது? எங்கே போய் தேடுவது? அதனால் தேடினால் கிடைக்கும் என்பது ஒரு கோட்பாடு உண்டு. இயேசுபிரான் தேடுங்கள் கண்டு அடைவீர்கள் என்று சொல்லுகிறார், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுகிறார், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே மகான், கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன அதே மகான் இன்னொரு இடத்துல வருகிற போது, நீங்கள் பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். முரண்படுது, தத்துவம் முரண்படுகிறது. அப்போ கேளுங்கள் தரப்படும் என்று சொல்வதற்கும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ கேட்பதற்கு முன்னால் அவருக்கே தெரியும் உனக்கு என்ன தேவை என்பது என்கின்ற போது இரண்டும் முரண்படுகிறது. அப்போ முரண்பாடு என்பது என்னன்னு யோசிக்கணும். இப்போ தத்துவமே தரம் பிரியும். சாதாரண ஆரம்ப சாதகர்களுக்கு உள்ள தத்துவம் ஒன்று, ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று வருகின்ற போது உள்ள தத்துவம் உயர்ந்தது. அப்போ தத்துவமே இரண்டு நிலைகளிலே அடங்கியிருக்கின்றது. ஒன்று ஆரம்ப நிலை, இன்னொன்று உயர்ந்த நிலை. அப்போ ஆரம்ப சாதகர்கள் தேடித்தான் ஆகணும், ஆசைப்பட்டு தான் ஆகணும்.
அப்ப அனைத்துக்கும் ஆசைப்படு. ஒண்ணுக்கு மட்டும் யாரும் ஆசைப்படுறதே கிடையாது. அனைத்துக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனா இறைவன் அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டவங்க எத்தனை பேர்? அப்ப அனைத்துக்கும் ஆசைப்படு என்றால் இறைவனை தவிர இன்னும் பிராக்கெட்ல போடல. சர்வே ஜன சுக்கினோ பவந்து எக்ஸப்ட் மை பந்துன்னு இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏன் சொந்தக்காரனை தவிர. ஏன்னா சொந்தக்காரனால தான் நமக்கு பிடிக்காது. நாம் பெரிய ஆள் இருந்தால் தான் நம்ம மதிப்பு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். அதுபோல மனிதனுக்கு எல்லா நிலைகளிலேயும் அந்த நிறைவு என்பது வர வேணும் அப்படின்னாக்க அந்த தேடல் என்பது ஆரம்பத்தில் இருந்துதான் ஆகணும். பக்குவம் அடைய அடைய அந்த தேடல் என்பது நிறைவாகணும். தேடல் என்பது இருக்கக்கூடாது. அதை ஓஷோ சொல்லுவார், ரீச் த அன்ரீச்சபிள், ரியலைஸ் தி அன்ரியலைசபிள், அட்டைன் தி அன்அட்டைனபிள். அடைய முடியாததை அடைய வேண்டும் என்பார். அடைய முடியாதது எப்படி அடையிறது? அதுதான் அடைய முடியாததுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் எப்படி அது போய் அடைவது? அப்போ சாதாரண மொழி வழக்கில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், இந்த வேலையை செஞ்சு முடிக்கக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன்றோம் இல்லையா? இப்போ அதுவே படாத பாடு பட்டுட்டோம்ல. அதுபோல் அடைய முடியாததை அடைவது, அதுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா அந்த தேடுதலை நிறுத்த வேண்டும். தேடுகின்ற மன இயக்கத்தை நிறுத்த வேண்டும். அப்போ ஓஷோ சொல்லுவார், தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். எதை தேடுகின்றோமோ அதை தேடி போனால் கிடைக்காது. ஏன்னா அது இங்கேயே இருக்குது. அப்போ இங்கே இருக்கின்ற ஒன்றை தேடி வெளியே போகின்ற போது இயக்கமாக போகிறது, மனமாக போகிறது. மனம் விட்டால் தானே அறிவுக்கு வர முடியும். அப்போ மகரிஷி சொல்லுவார்கள், இருளை தேடி விளக்கை எடுத்துக்கொண்டு போவதை போல. தேடுறது இருட்டு, கையில் விளக்கு, எப்போ இருட்டு பார்க்க முடியும்? அதுபோல மனித வாழ்க்கையிலே இறை ஞானம் என்பதை ஆரம்பத்தில் தேடுகின்றோம், முடிகின்ற போது தேடுதலை விட்டால்தான் அதை அடைய முடியும். அதனால்தான் மனம் முழுக்க முழுக்க அற்ற நிலையே பற்று அற்ற நிலை. அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்று சொல்லுவார்கள். அப்ப எங்கே பற்று முழுவதும் அற்று போகிறதோ அங்கே வருவதுதான் வீடு பேரு. அதனாலதான் மோட்சமே ஆயினும் அதையும் விட்டுவிடு என்பதுதான் மோட்ச சந்நியாச யோகம். தெய்வ சன்னதி என்பதுதான் உச்சகட்டம். அதையே கூட அடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை, விருப்பத்தை, ஆசையை அதையும் விட்டுவிட வேண்டும். அதான் சந்நியாசம், மோட்ச சந்நியாச யோகம். அப்ப கீதையினுடைய சாரம் முழுவதும் முழுமை அடைகின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அத்தியாயம். 18 அத்தியாயங்களையும் யோகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அர்ஜுன விஷாத யோகம் என்று தொடங்கி மோட்ச சந்நியாச யோகம் என்று முடிவடைகின்றது. யோகம் என்பதோ இணைப்பு என்று பொருள். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல் என்று பொருள். அப்ப இணைத்தல் என்ற அந்த முழுமைக்கு உள்ள இடம்தான் மோட்ச சந்நியாசம் என்று அந்த யோகத்தின் உச்சகட்டத்தை, முழுமை நிலையை கடைசியில் கொண்டு வந்து நிறைவு செய்கிறார் வியாச பகவான். முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்கிறான், சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? ரெண்டையும் தனித்தனி எனக்கு விளக்க சொல்லு என்று கேட்கின்றான். அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற போது வாழ்க்கை கோட்பாடுகளில் சந்நியாசம் என்பதும் தியாகம் என்பதும்
வேறு வேறு மாதிரி தெரியும். பொதுவாக மனிதனுக்கு தியாகம் என்றால் விட்டு கொடுத்தல் அப்படின்ற மாதிரியும், சன்னியாசனா விட்டுட்டு போகிறதுன்ற மாதிரியும், பட் ரெண்டுலையும் விட வேண்டியதுன்னு இருக்குது. அப்போ அடிப்படை பக்குவம் என்பது பார்க்கிற போது சந்நியாசம் என்றாலும் தியாகம் என்றாலும் விட்டு கொடுத்தலே. அந்த விட்டு கொடுக்கின்ற என்ற அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். விட்டு கொடுத்தல் இங்கிருந்து அங்கே போகுது. அப்போ மூலத்திலிருந்து வெளிப்படுதல், இறைநிலையிலிருந்து வெளிப்பட்டது என்ன? ஒரு ஆற்றல். அது இயக்கத்தில் சக்தி என்ற நிலையில் வருது. அந்த சக்திக்குள்ளாக இங்கே என்ற ஆற்றலிலே மறுபடியும் வெளிவருவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அலை, விரிவலை, எதிர் அலை, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால் வருகின்ற மாற்றம் என்ன பார்த்தீங்கன்னா காந்த களம். அப்போ இறைநிலையினுடைய கருணை என்கின்ற ஆற்றலே பல நிலைகளிலே பல்வேறு வார்த்தைகளால் நம்ம பிரித்து பிரித்து புரிந்து கொள்கின்றோம். அப்ப ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கின்ற இறையாற்றலே தான் விளக்கும் ஆற்றலாகவும் மாற்றம் அடைகிறது. ஈர்ப்பு வேற, விளக்கும் சக்தி வேற இல்லை. உள்ள போகாதது வெளிவர முடியாது. அப்புறம் விண் இயங்குறது என்றால் அந்த இயக்கத்தில் உள்ள போனது யாரு? இறைநிலையே தான். அந்த மையத்திலிருந்து வெளிவருது யாருன்றா உள்ள போனதான் வெளிவருது. ஆனால் தன்மைகள் கொஞ்சம் மாற்றம் அடைகின்ற போது ஒவ்வொரு தன்மாற்றத்திற்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வார்த்தைகளை போடுகிறோம். அதனால் கருணை என்கின்ற இறைவனுடைய தன்மையே பிரபஞ்சம் முழுவதும் ஈர்ப்பு ஆற்றலாகவும் விளக்கும் ஆற்றலாக இருக்கின்ற இறைவன் தன்மையே தான் ஜீவன்கள் வருகின்ற போது அன்பு என்றும் கருணை என்றும் சொல்கின்றோம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்று சொல்லுகின்றோம். அப்போ ஈர்ப்பு ஆற்றலே அன்பாகவும் விளக்கும் ஆற்றலே கருணையாகவும், வார்த்தைகள் வேற வேற. அதனால ஜீவன்களிலே மனிதனிடத்தில் வருகின்ற போது அந்த உணர்வுகளை நாம் வார்த்தைகளாலே சிறப்பிக்கின்றோம். அதனால அந்த இறை தன்மை என்பதே கருணையாக இருப்பதனால மனிதனுக்குள்ளாக அந்த கருணை என்ற தன்மை வெளிப்படுவதெல்லாம் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இதெல்லாம் பல்வேறு வார்த்தைகளாக குறிப்பிடுகின்றோம். அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே தான், கருணை. அதனால் அதில் பேதங்கள் கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லக்கூடிய இரண்டு அலைகளும் இணைந்தே செயல்படும். உணவு சாப்பிட்றது பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அந்த உணவிலே இருந்து ஜீர்ணிக்க முடியாதது மலமாக வெளிவருது பார்த்தீங்களா, நெகட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ உணவிலேயே ரெண்டும் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாததும் இருக்குது. அப்போ உடல் அந்த உணவை ஜீரணம் செய்து தனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ஏற்றுக்கொண்டு உடலாக மாற்றுகிறது, தேவையில்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாததை மலமாக மாற்றி வெளியே தள்ளிவிடுகிறது. அப்போ இது வேற வேறையா? இப்படி பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்கத்திலையும் அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இணைந்தே செயல்படுவதை பார்க்கலாம். இப்போ விளக்கு வெளிச்சத்தில் கீதையை படிக்கிறோம், அதே விளக்கு வெளிச்சத்து விட்டில் பூச்சி வந்து விழுகுது. இது என்ன ஆகுது? பறந்து வந்தது ரெக்கை இழந்து போச்சு, இப்போ ஊர்ந்துக்கிட்டு இருக்கும். விளக்கு கொஞ்சம் சூடாக இருந்து வச்சுக்கோங்க, வெந்து போயிடும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்போ விளக்கு கெட்டதா நல்லதா? என்ன சொல்றதுங்க? விளக்கு நல்லதா கெட்டதா? நமக்கு நல்லது, கீதையை படிக்கிறோம், அதுக்கு கெட்டது, உயிர் போச்சு. அப்படி நன்மை தீமை என்பதும் லாபம் நட்டம் என்பதும் விருப்பு வெறுப்பு என்பதும் இயற்கையின் இரண்டு கோட்பாடுகளே, அன்பு கருணை என்ற இரண்டு அடிப்படை நீதிகளே அனைத்தும். அதனால இங்கே
ஒவ்வொரு ஜீவனும் நல்லதை பெற்று இன்புறவும் செய்கிறது, துன்பத்தை பெற்று துன்புறவும் செய்கிறது, துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெற்று அதுக்குரிய காரியங்களை செய்யவும் செய்கிறது. அப்போ துன்பத்தை நீக்குகின்றது எல்லா ஜீவன்களையும் வருகின்ற போதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதனால அந்த தர்மத்தின் முழுமை நிலையாக காட்டப்படுகின்ற ஒரு பாத்திரம்தான் கிருஷ்ணன். இந்திரியங்களையும் மனதையும் முற்றிலும் வென்ற ஒரு ஆத்மா பரமாத்மா. ஜென்மம் எடுத்தவனது பரிபூர்ண நிலைக்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீகிருஷ்ணன் என்று சித்பானந்தர் கொடுக்கிறார். ஜென்மம் எடுத்தவனுடைய பரிபூர்ண நிலைக்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணாவதாரம் இருக்குதா இல்லையா, ராமாவதாரம் இருக்கா இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையா பொய்யா என்றெல்லாம் சில கேள்விகள் வரும். உண்மையில பிறந்தாங்களா இருந்தாங்களா அப்படின்னு எல்லாம். என்ன நமக்கு தேவை என்றால், யார் பக்குவம் அடைகிறார்களோ அவங்க கிருஷ்ண பரமாத்மா ராமாவதாரம் தான். அப்ப மனிதனுக்குள்ளாக தெய்வத்தன்மை பெற்றுவிட்டால் அவர்கள் அவதார புருஷர்கள் தான். அதனால மகிழ்ச்சி சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனுமே ஒரு அவதார புருஷனாக மாற வேண்டும். மனவளக்கலை மன்றத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு அன்பரும் ஒரு வேதத்திரியாக மாற வேண்டும் என்பார். வேற யாரும் இது மாதிரி சொல்றது இல்லை. என் காலில் விழு, காணிக்கை கொடுத்துரு, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு எல்லாம் கிடைக்கும், போயிட்டு வா. என்ன மாதிரி நீயும் ஆகணும், இல்லை என்னை விட உயர்ந்து வரணும்னு சொல்கிறதே கிடையாது. மகிழ்ச்சி ஒருத்தர் தான் சொல்லுவார், நான் வெறும் 3ஆம் கிளாஸ் படித்து இந்தளவுக்கு வந்திருக்கிறேன், நீங்களாம் என்னை விட பல மடங்கு அறிவிலே சிந்தனையில் உயர்ந்தவர்கள், நீங்கள் என்னை விட இன்னும் மேலே உயரலாம் என்று சொல்லுவார்கள். அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டிங் தான். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை வளர்க்கின்ற போது ஒரு பொருளை எடுக்க சொல்கிறாங்க, அது வெயிட் ஜாஸ்தி என்னால் தூக்க முடியாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. இல்லை நான் தூக்க முடியும் பார், தூக்குப்பார் அப்படின்ட்டு அந்த குழந்தை பிடிச்சி முடியல பார் அப்படிங்குது. சரி இப்போ நான் ஒரு கை பிடிக்கிறேன்ப்பா, தூக்கிடுவேன் ஈஸியாக அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க முழுசாக தூக்குவாங்க. ஆனால் நீ தூக்கிட்டு இல்லை அப்படின்னு குழந்தைக்கு பெருமை சேர்ப்பார்கள். அப்போ அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அதனால் தூக்க முடியாதது என்று இருந்தும் கூட தாய் அதற்கு துணை செய்வது பெரும்பாங்க இருந்தாலும் கூட நீ தான் அதை செஞ்ச என்று சொல்லி அதற்கு பெருமை சேர்த்துவார்கள். அதுபோல நாம் உயர வேண்டும் என்பதற்காக நானே இவ்வளோ வந்திருக்க போது நீங்கள் இன்னும் மேலே போகலாம் இல்லையா அப்படிம்பார். ஆனால் உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஈஸ்வரன் சொல்லி வைத்தார், தேர்ச்சி பெற்ற எவனும் குருவை போல இருப்பானே அல்லாமல் குரு மிஞ்ச முடியாது என்பார். தேர்ச்சி பெற்ற பக்குவமடைந்த எவனும் குருவை போல இருப்பானே தவிர குருவை மிஞ்ச முடியாது என்பார்கள். ஏன்னா அது உச்சகட்டம், பூர்ணம், முழுமை நிலை, மோட்சம். அதுக்கு மேலே ஒன்று இருந்தால் தான் நான் போகிற பிடிக்கிறதுக்குங்க. அதனால் குரு ஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஸ்தானம் கிடையாது. அதனால் தான் குரு பக்தி, தெய்வ பக்தி எல்லாமே சம அந்தஸ்துடையது, சம பக்குவம் உடையது, சம சிறப்புகளை வாய்த்தது. அதனால் ஜென்மம் எடுத்தவன் பக்குவமடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர சொல்லப்படுகின்ற கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுறது தேவையில்லாத வேலை. இந்த முதல் கேள்விக்கு பகவான் சொல்கிறார் 2வது ஸ்லோகத்தில், காமிய கர்மங்களை துறப்பதை சந்நியாசம் என அறிஞர்கள் ஞானிகள் சொல்லுகிறார்கள். எல்லா கர்மங்களையும் பயனை விடுவதை தியாகம் என்கினர் தீர்க்கதரிசிகள். இப்போ ஞானிக்கும் தீர்க்கதரிசிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஞானம் பெற்றவர் ஞானின்னு சொல்கின்றோம். ஞானம் என்பதோ அறிவை அறிந்த தெளிவு, அறிவு என்பதோ இறைவனுடைய ஆதிநிலை. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? அந்த ஆதிநிலை என்ற இறைய நிலையே அடுத்து என்ன நடத்த இருக்கிறது என்று இனி நடக்கப் போகின்ற நிகழ்ச்சிகளை இதுதான் நடக்க இருக்கிறது என்று முன்கூட்டியே தரிசனமாக பெற்று அதை தீர்க்கமாக வெளிப்படுத்துகின்ற போது தீர்க்க தரிசனம். அப்போ இறை தத்துவத்தையும் இயக்க நீதிகளையும் அறியாத ஒருத்தரால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஞானி வேறு, தீர்க்க தரிசி வேறு இல்லை. ஞானம் வேறு, தீர்க்க தரிசனம் வேறு இல்லை. ரெண்டுமே ஒரே நிலை தான். சந்நியாசம் வேறு,
தியாகம் வரி இல்லை, ரெண்டும் கருணையே தான் என்று அந்த முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலை சொல்கின்றார். அப்போ மனிதன் இந்த கர்மங்களை செய்கின்ற போது அந்த கர்மத்தினுடைய தன்மைகளைத்தான் சந்நியாசம் என்றும் தியாகம் என்று சொல்லுகின்றோம். கர்மத்தை தான் சொல்ல முடியும். கர்மம் மற்ற நிலை செயலற்றதை நான் தியாகம் மட்டும் சொல்ல முடியுமா? நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு செயல்தான் தியாகம் என்பதும் சந்நியாசம் என்பதும். அப்போ அந்த செயலை செய்கின்ற போது மனிதனுக்கு உடல், மன, சமுதாய, ஆத்ம சார்ந்த வாழ்க்கை செயல்பாடுகள் உண்டு. இறைவன் யார் யாருடைய நோக்கம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை அமைத்து கொடுக்கின்றான். சில சமயங்களில் நம்ம சொந்த அனுபவத்தை எடுத்து பார்க்கணும். பொதுவாக ஆஃபீஸில், சமுதாயத்தில் பார்க்குற போது 10லிருந்து 5 மணிக்கு டியூட்டின்றது சமுதாயம் ஏற்படுத்திய ஒரு நியதி இல்லைங்களா? 10 to 5 ஆஃபீஸ். 10:30, 10:45 வருவாங்க. இடையில அப்போ கொஞ்சம் காணாம போயிடுவாங்க. இடையில சொல்லிட்டும் போகிறது உண்டு, சொல்லாமல் போகிறதும் உண்டு. 4:30 ஆச்சுன்னா எடுத்து மாட்டிக்குவாங்க. பல சமயங்கள் நமக்கு எரிச்சல் வரும். இத்தனை வேலை இருக்கு, விட்டுட்டு பாட்டு போயிடுறாங்க பாரு அப்படின்ட்டு. அப்போ நாம் முன்னாடியே போயிட்டு பின்னாடி உட்காந்து 6 மணி உட்காந்துள்ளவங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேனேஜர் என்ன ஆள் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு யோசனை வந்துச்சு. இவங்களுக்கு காலையில் 10 வரைக்கும் வேலை இருக்குது. பெரிய ஒன்றும் சோசியல் சர்வீஸில் ஒன்றும் கிடையாது, வீட்டு வேலை தான். இடையிலையும் வேலை திடீர்னு வந்துடுது, அவசரமாக போக வேண்டியிருக்குது. 4 மணிக்கு மறுபடியும் வேலை வந்துடுது. உடனே போய் ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. நமக்கு இறைவன் ஒரு வேலை கொடுக்கல பார்த்தீங்களா? நிம்மதியாக வீட்டு தேவையில் பாரு, நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு போ, அங்கே வேலை ஒழுங்காக செய்ய, சாயந்தரம் முடிஞ்சு செஞ்சுட்டு நேரம் மன்றத்தை வந்து சர்வீஸ் பண்ணு, வீட்டுக்கு போனே சாப்பிட்டியா தூங்குனியா நிம்மதியாக இரு. அப்போது இறைவன் நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, எந்த வேலையும் கொடுக்கல. எது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையுள்ளதோ அதை மட்டும் கொடுத்துருக்கின்றான். அப்போ வி ஆர் கிஃப்டட். நாமே அவனை பார்த்து பொறாமப்படணும். அப்போ இறைவன் நம்மளுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்துருக்குறான், அத்தனை பிக்கல் பிடுங்கல் பிரச்சனை கொடுத்துருக்குறான், அதனால் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சிந்தனை வந்த பிறகு அவன் மீது நமக்கு அன்பு தான் வருகிறது, கருணை தான் வருகிறது, தவிர வேலையை விட்டுட்டு போயிட்டான்னு தோன்றதில்லை. அப்போ ஒவ்வொரு அனுபவத்திலேயும் அந்த உள்ளிருக்கின்ற உள்ளார்ந்த தத்துவம் என்னன்னு சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, எதை நாம் விரும்புகின்றோமோ இறைவன் அதை கொடுக்கின்றான். அதனால தான் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறான் என்று சொல்லுவார்கள். அது முழுக்க முழுக்க சத்தியபூர்வமான வார்த்தைகள். அதனால் மனிதன் பெற வேண்டிய உண்மையான வாழ்க்கை நெறியே ஞானத்தினுடைய தேடல் தான். அப்போ ஞானத்தை தேடுகின்ற போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, சத்வ குணம் உள்ளவர்களது கர்மங்களை பகவான் அகற்றி விடுகின்றார். அவனுக்கு ஞான வாழ்க்கைக்கு ஏற்ற அபியாசங்கள், வாழ்க்கை நிலைகள், தேவைகள், அந்த செயல்பாடுகள், இதை தவிர மற்ற செயல்களை தேவைகளை இறைவன் கொடுப்பது இல்லை என்றார். அவருடைய வாழ்க்கை தேவைகளை கூட தக்க தருணத்திலே செய்து வைக்கக்கூடிய பொறுப்பை இறைவனை எடுத்துக்கொள்கின்றான். இதே கோட்பாட்டை பைபிளில் சொல்லுவார்கள், அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய ஆணை செல்லுகிறது என்பார். அதே வள்ளுவருடைய குரல் சொல்கின்ற போது, குடி செய்வல் என்று ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்பார். அப்ப யார் தன்னை அறிய வேண்டும் என்ற வாழ்க்கை நிலைகளை இணைத்துக் கொள்கிறார்களோ தெய்வம் முன்னின்று அவனுடைய தேவைகளை பொறுப்படுத்திக் கொள்கிறது என்று வள்ளுவர் பெருந்தகையும் குறிப்பிடுகின்றார். அதனால மனிதனுக்கு ஆத்மீக வாழ்க்கை என்பது இயற்கையோடு இணைந்த, இயற்கைக்கு ஒத்த வாழ்க்கை நிலை. அதற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் துணையும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கின்ற போது லௌகிக வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் நடக்கும், அதில் சிரமம் இருக்காது. அப்படி சாத்விகமான
வாழ்க்கை என்பது இயற்கைக்கு உகந்த வாழ்க்கை நெறி, லகுவான இயல்பான வாழ்க்கை நெறி. 3வது ஸ்லோகத்தில் கர்மங்கள் எல்லாம் குற்றம் உடையவை ஆகாதலால் துறத்தற்கு உரியவைகள் என்று சில அறிஞர்கள் பகர்கின்றனர். வேறு சிலர் வேள்வி, தானம், தபஸ் ஆகிய கர்மங்கள் துறக்கப்படலாகாது என்கின்றனர். எல்லா கர்மத்தையும் விட்டுவிடக்கூடாது. தபசு, வேள்வி, தானம் இதெல்லாம் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ தவம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சாக்கா தவம் வருமா? தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ எல்லாம் மறந்து போனதான் தவமாகும். அப்போ ஆரம்பத்திலே தவம் செய்ய உட்காரன்னு தான் உட்காரணும், இல்லைன்னா மனசு வந்து உட்காரது இல்லையா? அப்போ ஆரம்ப நிலையிலே மனதை ஈர்த்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். தவத்தில் உட்கார கொஞ்சம் நேரம் அப்படின்னு உட்கார வைக்கிறோம். இதுக்கு மனம் தேவை, ஆசை தேவை. தவத்தில் ஒடுங்க ஒடுங்க மனம் அற்று போய்விடும், ஆசைகள் அங்கே இருக்காது. அதனால தான் அழிகின்ற தேகத்தை கொண்டு அழியாத தெய்வத்தை அறிவது, அழிகின்ற தேகத்தை கொண்டு அழியாத தெய்வத்தை அறிவது. அப்போ உடல் இன்றி வாழ்க்கை கிடையாது. உடலோ மனம் சார்ந்தது, வாழ்க்கை தேவை சார்ந்தது, கர்மம் சார்ந்தது. அதனால அந்த கடமைகளை செய்து கொண்டே தான் மனிதன் ஞானத்திற்கும் செயல் செய்ய வேண்டும். தியாகத்தை குறித்து நான் மேற்கொண்டுள்ள சித்தாந்தத்தை கேள். தியாகமானது 3 விதமானது என்றே பகரப்பட்டுள்ளது என்று 4வது ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப தியாகமானது 3 வகைகள் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, இப்போ இறைநிலையிலிருந்து ஏற்பட்ட ஆற்றல் சூரியனாக, நட்சத்திரங்களாக, கோள்களாக, ஜீவன்களாக வந்திருக்கிறது. இப்போ சூரியனிலிருந்து வரப்படக்கூடிய ஆற்றல் பூமியில் வந்து மோதி வெளிச்சமாக மாறுது. அப்போ சூரியனிலிருந்து விடுபடுகின்ற ஆற்றல் தானே அது. அப்போ அங்கிருந்து தியாகம் என்ற வகையில், சந்நியாசம் என்ற வகையில், கருணை என்ற வகையில் வெளிப்பட்ட ஆற்றலே பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ அங்கேயும் தியாகம் இருக்கு, சந்நியாசம் இருக்கு. இந்த பூமிக்குள்ளாக வாழ்கின்ற அனைத்து ஜீவனுடைய தேவைகளும் எங்க இருக்குதுங்க? உணவுல இருக்கு, சீதோஷ்ணத்தில் இருக்கு. அப்போ உணவும் இங்க அதே பஞ்சமத்துடைய நிலைகளில் நம்ம உணவும் கிடைக்கிறது. அப்போ பூமிக்கு உள்ளாக விழுந்த விதை, பூமிக்கு மேலே வருகின்ற கருணையே தான் நமக்கு தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள். அப்போ கருணை இல்லையேல் ஜீவன்கள் இல்லை. இயற்கையின் ஒவ்வொரு இயக்க நியதியும் கருணையின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. அதனால அதை 3 நிலைகளிலே விளக்குகிறார்கள். மனிதன் என்று வருகின்ற போது சத்வம், ராஜஸ், தமஸ் என்று 3 நிலைகளிலே சொல்லுகிறார்கள். முதலாவதாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க, 5வது ஸ்லோகத்தில், யக்ஞம், தானம், தபசு ஆகிய கர்மம் விடப்படுவது அன்று, அது செய்ய வேண்டியதே. யக்ஞமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குபவைகளாம். அப்போ நல்ல மனிதர்கள், பக்குவம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதர்கள், இவர்களுக்கு இந்த 3 காரியங்களும் அத்தியாவசியமானவை, செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதே அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த 3 காரியங்களையும் பக்குவம் அடைந்து நிர்குண சமாதி நிலைக்கு வருகின்ற போது அதை திறந்து விடுகின்றார்கள் இல்லைங்களா? மோட்ச, சந்நியாசம். அப்போ இறை தத்துவத்தை உணர்வதற்காக யக்ஞம், தானம், தபஸ் என்ற 3 கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த இறை தத்துவத்தை நெருங்குகின்ற போது இந்த 3ஐயும் சந்நியாசம் பண்ணி விடுகிறார்கள், விட்டு விடுகின்றார்கள். மோட்ச, சந்நியாசம். இது எப்படி இருக்குன்றதுக்கு சித்பா வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த சின்ன புழு பாருங்க, பட்டு புழு, அது தன்னை சுற்றி ஒரு கூடை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டுக்குள்ளாக தன்னை சிறைப்படுத்திக் கொள்கிறது. கொஞ்ச காலத்துக்கு அந்த கூட்டுக்குள்ளாக இருந்து அது என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஹைப்பர்னேஷன் சொல்லுவார்கள், அறுதி துயில் நிலை என்று மகரிஷி அது சொல்லுவார்கள். அப்போ அந்த கூட்டுக்குள்ளாக அது சிறைப்பட்டிருக்கின்ற காலம் என்பது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பக்குவம் அடைந்து கொண்டே வருகிறது.
என்ன பக்குவமாகுது? அந்த புழு என்ற நிலையிலிருந்து அது மேன்மையடைந்து பூச்சியற்ற நிலைக்கு வருகின்றது. அப்போ பக்குவம் அடைகின்ற போது தான் உருவாக்கிய அதே கூட்டை உடைத்து கொண்டு அது வெளியே வருகிறது. அப்போ அந்த கூட்டு உடைத்து வெளியே வருகின்ற போது வெளி உலக வாழ்க்கையை சுவாசத்தை அது பெறுகின்றது. அப்போ அதே போல சத்துவ குணத்தில் இருந்து செயல்படக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் யக்ஞம் தபஸ் தானம் என்பது எப்படி பட்டுப்புழுவுக்கு கூடு போலவோ அது போல இருந்து கொண்டு இவருடைய வாழ்க்கையிலே அது பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. பக்குவம் அடைந்த பிறகு அந்த கூட்டை உடைத்து விட்டு எப்படி பட்டுப்பூச்சி வெளியே வருகின்றதோ அதே போல அந்த 3 செயல்களில் உள்ள செய்கிறேன் என்பதை துறந்துவிட்டு சந்நியாசம் என்ற நிலையிலே வந்து மோட்சத்தை உண்மையான நிலையிலே பெற்றுவிடுகின்றார்கள். அப்படி மனிதனுக்கு காமிய கர்மங்கள் எல்லாம் இந்த கூடு கட்டுவதற்கு ஒப்பானவை. காமிய கர்மத்தின் வாயிலாக உலக வாழ்வின் தரத்தை மனிதன் கற்றுக்கொள்கிறான். இப்போ எந்த ஜீவனாக இருக்கட்டுங்க, வாழ்க்கை துவங்குகின்ற பொழுது எப்படி துவங்குகிறோம்? ஆசைப்பட்டு பல வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்து கொண்டே வருகின்றோம். அப்போ சின்ன குழந்தையில ஆசைப்படுகின்ற பொம்மைக்கு, அப்புறம் மாணவ பருவத்தில் வேடிக்கை விளையாட்டுகள், வாலிப பருவத்தில் அதுக்குரிய தேடல், பிறகு நடுத்தர வயதில் அதுக்குரிய தேடல்கள், இப்படியே வருகின்ற போது ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வந்துவிடும். என்ன சலிப்பு வருதுங்க? மனிதனுக்கு 40 வயசு ஆகுது வச்சுங்களேன், என்னாதுங்க? சோர்ந்து போயிடும், டயர்டு. நிறைய கடமைகள் இருக்குது, ஆனால் உடம்பு சோர்ந்து போச்சு. அப்போது மனசுக்கு செய்யணும்னு இருக்குது, ஆனால் உடம்புக்கு அதனால் செய்யறதுக்கு முடியல. அப்போது டயர்டு, சோர்வாயிடுது. இருந்தாலும் அவனுடைய ஆசாபாசங்களும் குடும்ப கடமைகளும் அவனை இழுக்குது. மீண்டும் கொஞ்சம் தம் பிடிச்சி முயற்சி பண்ணி கடமையை செய்கிறான். 60 வயசாகுது, இஸ் கெட்டிங் ரீடயர்டு, மறுபடியும் சோர்ந்து போகிறான். அப்போ 40 வந்த டயர்டுக்கு கொஞ்சம் உத்வேகம் இருக்குது, ரீடயர்ட் ஆகும்போது உத்வேகம் இல்லை. ஆஃபீஸை பார்த்து நீ உருப்பிட மாட்டே, நீ போய் வீட்டுக்கு போய் சேருன்றான், ரிட்டையர் ஆகிட்டாங்கன்றான். அப்போ ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் இல்லைங்களா? ஆஃபீஸில் மட்டும் இல்லை, உலகத்துலேருந்து போகிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு சொன்னாக்க 30ஆம் தேதி வரைக்கும் ஒரே மருந்து போட்டு 1ஆம் தேதி வரைக்கும் சொன்னால் திடீர்னு ஒரு நாள் முழுக்க அப்படியே உட்காந்தோன்னா போர் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாரம் 1 மாதம் வரும்போது என்னோ மாதிரி ஆகி போயிடுவோம். அப்போது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறது, இல்லை காரணங்களை கண்டுபிடிக்கிறது, சம்பாத்தியம் நின்று போச்சு அதனால தான் நம்மளை இப்படி யாரும் மதிக்கிறது இல்லை, காரணம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ என்ன ஆகுது? மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவனுக்கு சலிப்பு என்ற நிலையில் தோன்றி விரக்தி என்ற நிலையில் வந்து அவனை திருப்புகிறது. அப்போ இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை உழைச்சி ஓடா தேஞ்சு பாடுபட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் என்ன சுகத்தை காண்டாம்போ என்கின்ற விரக்தி என்னதுங்க? ஞானத்தை தேடுகிறது. அப்போது வாழ்க்கையில் காமிய கர்மமாக தொடங்கிய அனைத்து செயல்களும் எங்கே வந்து மனிதனை நிறுத்துகிறது என்றால் விரக்தியில் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த விரக்தியின் துவக்கமே ஆன்மீகம். அப்போ எது நிஜம் என்று தேடுகின்றான். இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து இன்பங்களும் வாழ்க்கை வளங்களும் சாஸ்வதம் இல்லை என்கின்ற அறிவு வருகின்ற போது எது சாஸ்வதமானது என்பதை தேடுகின்றான். அதுதான் ஆன்மீகம். அதனால் எப்படி பட்டுப்புழு கூட்டை கட்டி கொண்டு தன்னை சிறைப்படுத்தி கொண்டு பக்குவம் அடைகின்ற கட்டத்திலே அது வந்து கூட்டை உடைத்து வெளியேறி இந்த உலக வாழ்க்கையை தூக்கிறதோ, அதே போல் காமிய கர்மம் என்கிற கூட்டிலே தன்னை சிறைப்படுத்தி கொண்ட மனிதன் ஒரு வயதுக்கு பிறகு பக்குவத்தை தேடி அந்த காமிய கர்மத்தை உடைத்து கொண்டு நிஷ்காமியத்துக்கு வருகின்றான். அதுதான் ஆன்மீகம். அப்படி செயல்கள் யக்ஞமாகவும் தானமாகவும் தபஸாகவும் மாறி அமைகின்றன. இந்த இடத்துல பற்று கொஞ்சம் நீங்குகிறது வயதாக ஆக. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டுதலையும் பயனையும் ஒழித்தே இக்கர்மங்கள் யாவும் செய்யப்பட வேண்டும் என்பது எனது நிச்சயமான உத்தமமான கொள்கை என்கிறார் பகவான்.
அப்போது 2 கோட்பாடுகள், பற்று, பயன், இரண்டும் நீங்கிய கர்மங்கள். அதுக்கு என்ன பேர்? நிஷ்காமிய கர்மயோகம் என்று பேர். அப்போ காமிய கர்மம் என்பது இந்த செயலை செய்ய வேண்டும், இதற்கு இந்த விலை வர வேண்டும், அதில் எனக்கு இந்த நன்மைகளாக இருக்கிறது என்பதெல்லாம் காமியம். நிஷ்காமியம் என்கின்ற போது எல்லாத்தையும் திறந்து விடுகின்றோம். அப்போ செயலை செய்கிறான், ஆனால் அந்த செயலில் இது எனக்கு என்பதாகவோ என் நன்மைகள் இருக்கிறது என்பதற்காகவோ அதை செய்வது இல்லை. அப்போது பற்றுதல், பயன் என்ற 2 நிலைகளை விட்டு அந்த மனிதன் செயல்படுகின்றான். இவ்விரண்டும் சுயநலம் கருதாத கர்மத்துக்கு நல்ல சான்றுகளாகின்றன. பற்றற்ற நிலையும் பயன் கருதாத செயல்பாடுகளும் இரண்டுமே தியாகத்தின் உச்சகட்டமான பக்குவம். அது 7வது ஸ்லோகத்தில், மேலும் நித்திய கர்மத்தை விடுவது பொருந்தாது, அறிவின்மையால் அதை துறப்பது தாமசம் என்று கூறப்படுகிறது. அப்போ நித்திய கர்மத்தை விட முடியுமா? நித்திய கர்மா என்பது நம்ம உயிர் வாழ்வதற்கும் ஆத்ம பக்குவம் பெறுவதற்கும் செய்தாக வேண்டிய காரியம்சங்கள். அதை நிறுத்தணும் சொன்னால் உடம்பே வேலை செய்யாது. சாப்பிடலைன்னு சொன்னால் கண்ணெல்லாம் இருண்டு வந்துடும், காதெல்லாம் அடைச்சி போயிடும், வாழ்க்கையும் ஒரு மாதத்தில் முடிஞ்சு போயிடும். அப்போ நித்திய கர்மங்கள் என்பது செய்தே ஆக வேண்டிய செயல்பாடுகள். அதை விட்டு விடுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது அறிவின்மை என்கிறார். உதாரணமாக ஆன்மீக பயிற்சிகளிலே உபவாசம் என்று சொல்லுவார்கள். எதுக்குன்னா உடம்பை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு உபவாசம் இருக்கிறது பொருத்தமுடையது, தேவையானது. ஆனால் சாப்பிட்றதே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விரக்தியோடு விட்டோம் வச்சுக்கோங்க, அது முடிவெல்லாயிடும். அப்போது அளவோடு முறையோடு தகுந்த நிலையிலே உபவாசத்தை மேற்கொள்கின்ற போது அது சுத்த தேகத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. அதனால் அதை தெரியாதவர்கள், நான் இறைவனுக்காக 48 நாள் விரதம் இருக்கிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அப்போ 48 நாள் நீங்கள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா, ஏற்கனவே 3 நேரம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட உடம்புக்கு ஒரு நேரம் மட்டும் போட்டிங்கன்னா பத்துமா அதுக்கு? அப்போ என்னாகும்? உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்கு சமாளிச்சுட்டு வரும். 40 நாள் ஆகும்போது விழுந்துருவான், லோ சுகர் விழுந்துருவான் கீழே. அப்போது இது தேவையா? அதனால தான் இது யார் செய்வார் என்றால், அப்படி அறிவின்மையால் அதை துறப்பது தாமசம் என்று கூறப்படுகிறது. அப்போது மிக கீழான மக்கள் தான் தன்னை பக்திமான் என்று காட்டிக்கொள்வதற்காக நான் விரதம் இருக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, உடம்பு தேவை இருக்குது, அதை கொடுக்காம உடலுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். அதனால் அது தாமசம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில், உடம்பின் வருத்தத்துக்கு அஞ்சி கர்மத்தை துக்கம் என கருதி அதை விடுகிறவன் ராஜச தியாகம் செய்கிறான், அதனால் அவனை தியாக பலனை அடைவதே இல்லை. இப்போ தியாகத்தின் பலன் பெறுகின்ற வகையில் தாமசமும் கிடைக்கிறது இல்லை. இப்போ ராஜச குணமுடையவன் என்ன பண்ணுறான்? உடம்பின் வருத்தத்துக்கு அஞ்சி, பசி வயிற்ற கிள்ளுது, சாப்பிடாமல் இருக்க முடியல, அப்போ என்ன பண்ணுறான்? அதுக்காக ஒன்று சேர்த்துக்கிறது, கொஞ்சம் லைட்டாக பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிற பரவாயில்ல. அப்போ இந்த உபவாசம் சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிட்றதில்ல, மற்றெல்லாம் டிஃபனெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் பாருங்கள். அதே போல் செய்கின்ற செயல்களில் வரக்கூடிய துக்கத்தை கருதி, ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்லைன்னு சொன்னால், அது பக்குவம் அடைந்து அது ஒரு உயிர்கொலைன்னு தெரிஞ்சு விடுறது சத்துவ குணம். அது சாப்பிட்டா சரியாக ஒத்துக்க மாட்டேங்கன்னு சொல்லி விட்டுறான் பாருங்கள், இது ராஜச குணம். அப்போ தனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பதனால் அதை விட்டுட்டானே தவிர உணர்ந்து திருந்தி அதை விட்டுடலை. அப்படி துன்பத்தை சந்திப்பதற்கு அஞ்சி நல்ல காரியங்களை பின்பற்றுகின்ற போதும் அந்த கர்மத்துடைய நோக்கம் என்பது அந்த சத்துவகுணத்துக்கு ஏற்றாக இல்லாததுனால அது ரஜோகுணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த ரஜோகுணத்திலிருந்து இன்னும் உயர்வு பெற்று
அந்த ஜீவனுடைய ஜீவாரண்யத்தை மதித்து அந்த ஜீவனும் தன்னை போல தான் அதனுடைய உடலை சாப்பிட்றது தப்பு என்று உணர்ந்து அது வேண்டாம் சொல்கிறாங்க பாருங்கள். அது சத்துவகுணத்துக்கு உச்சநிலை. அப்படி மெய்வருத்தம் இல்லாத மண்ணுலக வாழ்க்கை வாழ்வதற்கு, மற்ற ஜீவன்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு என்று உணர்ந்து அன்பும் கருணையோடு செயல்படுகின்ற போது அது சத்துவகுணத்தின் தன்மையாகிறது. அப்போ அந்த நிலை செய்யக்கூடிய தியாகம்தான் உச்சக்கட்டமானது என்று விளக்கிறார்கள். அப்படி மனிதன் பற்றுதலையும் பயனை விட்டு செய்வதற்கு உரியதென்றே எந்த நித்திய கர்மத்தை செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்விகமானது என்று பகரப்படுகிறது. இப்படி தான் வாழணும் என்று சாஸ்திரத்தின் துணை கொண்டு, விளக்கத்தின் துணை கொண்டு அதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிற போது அதுதான் சாத்விகம். மற்ற அனைத்துமே ஒன்று ரஜசமாக இருக்கும் அல்லது தாமசமாக இருக்கும். 10வது ஸ்லோகத்தில் சத்துவம் நிறைந்தவனும் பேரறிஞனும் ஐயத்தை அகற்றியவன் ஆகிய தியாகியானவன் துன்ப வினையை வெறுக்கான், இன்ப வினையை விரும்பான். அப்போது சத்துவம் நிறைந்தவன் இறைநிலை இயக்கத்தை மதித்து தன்னுடைய செயல்கள் யாவும் இறைவனுடைய செயல்பாடுகளே தான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு அறிவிலே நிறைவை பெற்று பேரறிஞனாகவும் அந்த இறைவன் தான் எல்லாம் இருக்கிறான் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாது உறுதியாக நிற்பவனும் அந்த தியாகி துன்பத்தை வெறுப்பதும் இல்லை, இன்பத்தை வரவிருப்பதும் இல்லை. ஏற்கனவே சொன்னது போல இரண்டையுமே சம பக்குவமாக எடுத்துக்கொள்கின்றான். ஆத்ம சாட்சி முன்னில் நிகழும் பிரகிருதி செயல்கள் எதுவானாலும் அதனுடைய யதார்த்த சுரூபம் இது என்று புரிந்து கொண்டு இறைவனுடைய அந்த நினைவோடு நின்று செயல்களை செய்கின்றான். அடுத்து 11வது ஸ்லோகத்தில் உடல் எடுத்தவனுக்கு கர்மங்களை அறவே விடுவது இயலாது, ஆனால் வினை பயனை துறந்தவன் எவனோ அவன் தியாகி எனப்படுகின்றான். அப்போ கர்மத்தை செய்து தான் ஆகணும். தியாகி யார் என்றால் கர்ம பலனை துறப்பது தான் தியாகி, கர்மத்தையே துறப்பது தியாகி அல்ல. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் அந்த தியாகத்தை தெளிவாக்கி விடுகின்றார். கர்மத்தை துறப்பது தியாகம் அல்ல, கர்ம பலனை துறப்பதே தியாகம். அப்போது கர்மம் செய்கின்ற போது என்ன காரியத்துக்காக செய்கிறோம் என்ற நோக்கத்தோடு அதே சமயத்தில் நான் செய்கிறேன் என்ற பற்று இல்லாது செய்வது அதான் நிஷ்காமியம். அப்போ கடமை செய்கின்றான், கர்மத்தை செய்கின்றான், ஆனால் கர்ம பலனை எதிர்பார்ப்பது இல்லை. அப்போது மனிதன் சாதாரண வாழ்க்கை நிலைகளிலே உணவு சாப்பிட்றோம், உடம்பு இருக்கிறதுக்கு உணவு தேவை. அந்த உணவு சுவையாக இருக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ரசித்து சாப்பிடலாம், ருசித்து சாப்பிடலாம். ஆனாலும் அந்த உணவிலே சிக்கிக்கொள்ளாமல் உடலுக்காக சாப்பிட்றோம் அப்படின்ற போது அந்த உணவு எவ்வளோ சுவையாக இருந்தாலும் எவ்வளோ பிடித்த உணவாக இருந்தாலும் வயிறு நிறைஞ்ச நிறுத்திடுவோம். இதுதான் நிஷ்காமியம். அப்போ வாழ்க்கை இன்பங்களை துய்ப்பது தவறு கிடையாது. அந்த துய்க்கின்ற நோக்கம் எதுக்காக, அதை மட்டும் நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வகையில் வந்துவிட்டோம்னு சொன்னாக்கா அதுதான் நிஷ்காமியம். அப்போ இது போல் ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவங்களையும் செய்யலாம். அந்த உடலோட தேவைகளை மதித்து அதை கொடுக்கலாம். உடலுக்கு துன்பம் வராத வகையில் அதை தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வது எல்லாமே நிஷ்காமியமாக வரும். அப்படி கர்மத்தை தியாகம் செய்யாது பலனை மட்டும் தியாகம் செய்து விடுகின்றோம். அப்போ இந்த செயலுக்குரிய பலன் என்ன? இப்போ குடும்பத்தில் இருக்கிறோம், மனைவி, தாய், தந்தையர், குழந்தைகளெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றோம். நாம் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆக போகுது? எல்லாம் நடக்க தான் போகுது. அப்போது நான் தான் உங்களெல்லாம் காப்பாற்றிட்டுருக்கிறேன், நான் இல்லைன்னு நீங்களாம் நடுத்தருக்கு வந்துடுவீங்களாக்கும் அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுக்கு என்ன பேருங்க? காமிய கர்மம். அப்போது நான் இருக்கிற வரைக்கும் இறைவனை பார்த்துக்கூடிய கடமையே கொடுத்துருக்கின்றான், அதை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இல்லைனாலும் இறைவன் யார் மூலமாகவாவது இந்த கடமையை நிறைவேற்றுவான். அப்போது செயல்கள் நிற்பது இல்லை,
அந்த செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவனுக்கு கொடுத்திருக்கின்றான். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த செயல் நடந்தே தீரும். இருக்கின்ற பொழுது நான் செய்கிறேன், இல்லாத பொழுது வேறு யாரோ செய்வார்கள். இப்போ என்னாச்சுங்க, நாம் இல்லாவிட்டாலும் குடும்பம் நல்லா தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் நிஷ்காமியத்தை கொண்டு வருகின்ற போது அதுதான் உயர்ந்த தியாகம் எனப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் தியாகிகள் அல்லாதார்க்கு மரணத்துக்கு பிறகு இன்னாதது இனியது இவ்விரண்டும் கலந்தது என 3 விதமான வினை பயன் விளைகிறது, தியாகிகளுக்கோ ஒருபோதும் இல்லை. அப்போ பலன்களிலே பற்று வைக்காததுனால அந்த கர்மாக்கள் இவனுடைய ஆத்மாவை பற்றுவது இல்லை. நிஷ்காமிய கர்மயோகத்திற்குரிய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கர்ம பலனை துறந்து விடுவதனால ஆத்மாவிலே அந்த பற்று என்பது இல்லாதனால பதிவு என்பதும் இருக்காது. அப்போ செய்கின்ற அனைத்து இயக்கங்களுமே இறைவனுடைய செயல்பாடுகளாகவே மதித்து எடுத்துக்கொள்வதனால அந்த செயல்களில் துன்பங்களும் வருவது இல்லை, நன்மைகள் வருகிற பொழுதும் நான் செய்தேன் என்ற உணர்வு இல்லை. அதனால் அந்த கர்ம வினைகள் இவனை பற்றுவது இல்லை. ஏன்னா இது எப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஈர்ப்பு தானே பதிவுங்க, மனதில் ஈர்ப்பு தானே பதிவு. ஈர்ப்பு என்பது காந்தத்தினுடைய ஒரு தன்மை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போது நான் செய்தேன் என்ற எண்ணம் கொடுத்தா தான் ஈர்க்கிறோம், ஈர்க்கிற பொழுது பதிவாகும். நான் செய்தேன் என்ற எண்ணம் இல்லைன்னா ஈர்க்கலை, ஈர்க்கின்றப்போ பதியாது. அதனால் எப்படி இந்த உண்மை வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா கர்மத்தை செய்கிறோம், கடமையை செய்கிறோம், பதியாதுன்னு சொன்னால் எப்படி பதியாமல் இருக்கும்? எல்லாமே உள்ள பதிவு இல்லையா? அப்போ ஏன் பதிவது இல்லை என்றால் மனம் என்பது அதில் சிக்கவில்லை, நான் செய்கிறேன் என்ற பற்றுள் அங்கே இல்லை. அப்போ ஈர்ப்பு என்பது இங்கே இல்லாததுனால மனம் அந்த அலைகளை ஈர்த்து தனக்குள்ளாக பதிந்து கொள்ள முடியாது. அதனால் அது இயற்கையோட இயற்கையாக நடந்து போகும். அப்போ தனி மனிதனுடைய ஆத்மாவிலே அந்த பற்றுகள் பதிவுகளாக அமைவது இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் 13வது, கர்மத்தின் முடிவு காட்டும் சாங்கிய சாஸ்திரத்தில் சகல கர்மங்களின் சித்திக்கென்று பகரப்பட்டுள்ள இந்த 5 காரணங்களையும் என்னிடம் அறிந்து கொள். இப்போ 5 கர்மத்தினுடைய நிலைகளை விளக்குகின்ற போது அதுக்கான அடிப்படை அம்சங்கள் 5 என்று அடுத்த ஸ்லோகத்தை விளக்கிறார். பொதுவாக பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீரி எண்ணிச் செயல் என்பார் வள்ளுவர். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றல் என்பார் மகரிஷி. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செயலுக்குரிய பதிவை நிச்சயிக்கிறதுக்கு 5 கோட்பாடுகள் உண்டு. செய்கின்ற செயல், திறமை, நோக்கம், காலம், இடம் என்று 5 கோட்பாடுகள் உண்டு. அந்த செயல் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் 5 கோட்பாடுகள் வைக்கிறார் வியாச பகவான். அப்போ அந்த செயல் என்பதற்கு எதெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முனைப்பு வேணுமே. தன்முனைப்பு தேவையில்லை. செயல் செய்வதற்கு தன்முனைப்பும் செய்யும், ஆனால் தன்முனைப்புடைய செயலுக்குரிய விளைவு என்பது இன்ப துன்பங்கள். முனைப்பு என்பது அது இயற்கையாக உள்ளது. முனைப்புக்கும் தன்முனைப்புக்கு என்ன வித்தியாசம்? நான் செய்கிறேன்றதும் என்னால் தான் செய்ய முடியும் என்றதும், நான் இல்லை வேறு யாராலும் செய்ய முடியாதுன்றதும் இதெல்லாம் தன்முனைப்பு. நான் செய்ய வேண்டியிருக்குது, இறைவன் என்ன கருவியாக வச்சுருக்கிறான், எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, இதில் நான் இப்படி செய்து தான் ஆகணும், இயங்கி தான் ஆகணும், அதை செய்கிறேன். அப்போ முனைப்பு இல்லாத செயல் செய்ய முடியாது. அதனால் ஒரு செயல் செய்வதற்கு அடிப்படை முனைப்பு ஒன்று. அந்த செயலை, அந்த முனைப்பினுடைய இயக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு உடல் ஒத்துழைக்கணும், உடல் 2வது. அப்போ உடலில் உள்ள கர்ம இந்திரியங்கள் துணை செய்ய வேண்டும். அப்போ இந்திரியங்கள் என்பது 3வது. அந்த செயல் என்ற இயக்கம் 4வது. இந்த 4 கோட்பாடுகளுக்கு ஊடாக இயங்குகின்ற இறைத்தன்மை என்பது 5வது. அப்போ ஒரு செயல் என்றால் அந்த செயலுக்குள்ளாக 5 அம்சங்கள் இணைந்திருக்கிறது. முனைப்பு, உடல், இந்திரியங்கள், செயல், இறைநிலை. ஏன்னா இறைநிலை இல்லாத இயக்கம் எங்கேயா இருக்குங்களா? எங்கேயுமே கிடையாது. அப்போ அனைத்துக்கும் ஊடாக அது இயங்கி நின்றாலும் தான் என்ற உணர்வு அற்ற நிலையிலிருந்து செயல்படுவது தெய்வத்தன்மை. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். அது செயலற்ற நிலையிலே செயல் செய்வது தெய்வத்தன்மை.
ஆனால் அந்த தெய்வத்தன்மை எங்கும் ஊடுருவித்தான் இருக்கும். அதனால் இந்த 4 நிலைகளோடு அது 5வதாக இணைந்து இந்த 5 கோட்பாடுகளின்படி ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்கின்ற போது விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் ஞானம் முதலியவைகளை விளக்குவதற்கு இருப்பிடமாக இருப்பது உடல். அந்த உடல் செய்கின்ற செயல் அனுபவிக்கின்றது தான் கர்த்தா என்கின்ற முனைப்பு. இப்போ ஞானேந்திரியங்கள், உயிர், தெய்வம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உடலுடைய இயக்கம் அனைத்தும் இறைவனுடைய நீதிப்படி வருவதனால அதுக்கு குருட்சேத்திரம் என்று ஒரு வார்த்தையை ஏற்கனவே நம்ம விளக்க இருக்கின்றோம். அடுத்த ஸ்லோகத்தில் மெய்யால் மொழியால் மனதால் மனிதன் நியாயமாக அல்லது அநியாயமாக எக்கர்மத்தை செய்தாலும் இவ்5மே அதற்கு காரணங்களாம். செயலுக்கு 5 கோட்பாடுகள். அந்த செயலோ பல வகையில் வரும். அப்போ எந்தெந்த வகையில் செயல் செய்கிறோம் சொன்னால் எண்ணம் சொல் செயல் இதுதான் இயக்கம் இல்லைங்களா? அப்போ மெய்யால் உடலால் செயல் செய்கிறோம், மொழியால் வார்த்தைகளால் செயல் செய்கிறோம், மனதால் எண்ணத்தால் செயல் செய்கிறோம். அப்போது எண்ணம் சொல் செயல் இது 3மே மனித இயக்கம். அந்த 3 இயக்கத்திலே செய்கின்ற போது அது தர்மத்துக்கும் வரும் அதர்மத்துக்கும் வரும். அப்போது அந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உள்ள அந்த செயல்பாடுகள் என்பது எண்ணம் சொல் செயல் அடிப்படை. அப்போ இதை எப்படி கொண்டு வரணும் செயல்படுத்தணுன்ற போது அதுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற போது தர்மத்துக்கு நிற்கலாம். அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை என்றால் தர்மத்திலையும் நிற்கலாம், சமயத்தில் அதர்மத்துக்கும் போயிடும். அப்படி மனம் வாக்கு காயமாகிய 3 கரணங்களாலும் செயல் செய்கின்றோம். அடுத்த ஸ்லோகத்தில் முழுமுத பொருளாகிய ஆத்மாவை கர்த்தாவாக நீ யார் காண்கிறானோ புத்தி பண்படாத அறிவிலே மெய் காண்கிறான் இல்லை. இப்படி இயற்கையிலே இந்த 3 இயக்கங்களுக்கும் காரணம் அடிப்படையில் தெய்வமாக இருக்க அதை நினைக்காம நான் தான் செய்கிறேன் என்ற உணர்வோடு ஒருத்தன் செய்கிற போது அவன் அறிவு சார்ந்த நிலையில் இல்லை, அவன் அறிவை எதிர்த்த நிலையிலே அறிவை மறந்த நிலையில் இருக்கிறான். எது கர்மம் செய்கிறதோ அது கர்த்தா. 5 காரணங்கள் ஒன்றாகிய அந்தராத்மா அல்லது தெய்வம் பிரகிருதியோடு சேர்ந்ததா அல்லது ஆத்மஸ்வரூபம் என்ற கேள்வி நமக்குள்ளே வரும். இப்போ ஆத்மஸ்வரூபம் வேறு பிரகிருதி வேறையான்னா ஆத்மா உள்ளே இருக்குது, உடம்பு வெளியே தெரியுது. அப்போ வெளியே உடல் இயங்குவதற்கு காரணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா தான் உடலை கருவியாக கொண்டு செயல் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது பேரறிவு மனிதனது யதார்த்த சுரூபம், புத்தி தெளிவதற்கு இது விளங்குவது இல்லை. அப்போ ஆத்மாவை பற்றி அறிவு பெற்றால்தான் சரீரம் என்பது பிரகிருதியாகவும் ஆத்மா என்பது தெய்வத்துடைய பரமாத்ம சுரூபமாகவும் அறிகின்ற முடியும். அறிந்து செய்கின்ற போது தான் நிஷ்காமிய கர்மத்துக்கு போக முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாருடைய புத்தி பற்று வைக்கிறது இல்லையோ அவன் இவ்வுலகத்தாரை கொன்றாலும் கொல்லாதவனே, பந்தப்படாதவனே. அப்போ எந்த செயல்களும் அவனை பந்தப்படுத்துவது இல்லை என்பதுதான் பொருளே தவிர இந்த கொல்லுதல் என்பது என்னாதுங்க, குருட்சேத்திர யுத்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வெறுமனே கொல்லுதல்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு யாரோ கொண்டாங்க கூட தப்பு இல்லைன்னு நினச்சக்கூடாது. குருட்சேத்திர யுத்தத்தில் மனதுடைய இயக்கங்கள் தானே குருட்சேத்திரம். நல்லதுக்கும் தீயதுக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம், விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே நடக்கூடிய யுத்தம். அப்போது இந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டதை அழிக்கின்றோம். கெட்டது யார்? நம்முடைய ஆத்மாவுடைய ஒரு ஸ்வரூபம், அது அதர்மம். அப்போது அதர்மத்தை கொல்லுகின்ற போதும் அது நன்மையை தான் செய்கிறதே தவிர துன்பத்தை கொடுப்பது இல்லை. அப்போது கொல்லுதல் என்றால் ஒரு ஜீவனை அல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, நம் மூலமாக சமுதாயத்துக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய தீயவற்றை அதர்மத்தை அழிக்கின்றோம், அதர்மத்தை கொல்லுகின்றோம் என்று பொருள். அந்த குருட்சேத்திரம் என்ற வார்த்தையை மறந்துட்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் அர்த்தம் அனர்த்தமாயிடும். அடுத்த ஸ்லோகத்தில் அறிவு அறியப்படு பொருள் அறிபவன் என கர்மத்துக்கு தூண்டுதல் 3 விதம். அறிவு அறியப்படுபொருள் அறிபவன்.
கருவி, கர்மம், கர்த்தா என கர்மத்துக்கு இருப்பிடம் 3 விதம். கருவி, கர்மம், கர்த்தா. செய்பவன், செய்கின்ற செயல், அதுக்குரிய கருவி. இந்த 3 சேர்க்கையால் ஒவ்வொரு செயலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தினால் மூவகை என்று சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் இப்போ விளக்குகிறேன் என்று அடுத்த 20ஆம் ஸ்லோகத்துக்கு வருகிறார். வேறு வேறாயுள்ள பூதங்களில் வேறுபடாத அழியாத ஏக வஸ்துவை எதனால் பார்க்கிறாயோ அந்த ஞானத்தை சாத்விகமானதென்று அறிக. வேறு வேறாயுள்ள பூதங்களில் பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆனால் பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா, வேறுபடாத அழியாத ஏகவஸ்துவாகிய தெய்வமே. இப்போ தெய்வமே தானே பஞ்சபூதங்களாக வந்திருக்கிறது. அதை எதனால் பார்க்கிறாயோ? எதனால் பார்க்குறோம்? அறிவால் தான் பார்க்க முடியும். அப்போது பேரறிவாக இருக்கக்கூடிய தெய்வமே, அதான் ஏகவஸ்து. அதுவே பஞ்சபூதங்களாக 5ஆக வருது. அதுவே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கோள்களாக நட்சத்திரங்களாக வருது. அதுவே தான் ஜீவன்களிலே கோடிக்கணக்கில் இருக்குது. அப்போது அந்த இறைநிலை என்பது தன்மாற்றம் அடைந்த சரித்திரம் தானே இது எல்லாமே. அப்போ இது அனைத்துக்கும் எது அடிப்படை என்றால் அந்த ஏக வஸ்துவாக இருக்கின்ற அழியாத வேறுபடாத ஒன்றாக இருக்கின்ற தெய்வம் தானே. அப்போது அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? அறிவால் தான் அறிய முடியும். அந்த ஞானத்தை சாத்விகமானது என்று அறிக. அப்போது இந்த சாத்விகம் என்றதுக்கு பல கோணங்களிலே பல ஸ்லோகங்கள் மூலமாக விளக்கம் சொல்கிறாருங்க. ஆனால் மையம் என்று எடுத்து பார்த்தோம்னா பொருள் ஒன்றே தான், எல்லாம் தெய்வமே, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்வார்கள். அப்படி துவைதம் அல்லாத இந்த ஆத்மாவை உள்ளபடி அறிவது சாத்விக ஞானம். 21ஆம் ஸ்லோகத்தில் பின்பு எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்று நின்று ஒன்று வேறானது என்று அறிகிறதோ அந்த ஞானத்தை ராஜசம் என்று அறிக. எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கிறது சத்துவம். ஒன்று அல்ல வேறு வேறு என்று பிரித்து பார்க்கின்ற போது அது ராஜசம். அப்போது இதை எப்படி போக்குவது? இப்போ நம்ம சாதாரணமாக தங்கத்தை பயன்படுத்துகின்றோம். இந்தியாவில் கோலார் தங்க வயலிலிருந்து எடுக்கிறாங்க. எடுத்து மண்ணிலிருந்து எடுத்து எல்லாம் சுத்தப்படுத்தி தங்க கட்டியாக கொண்டு வர்றாங்க. அமெரிக்காவிலையும் தங்கம் எடுக்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரக்கூடிய தங்கம் வேறு வேறையா? எல்லாம் 916 தான் இல்லைங்களா? அப்போது எடுக்கப்பட்ட மண் வேறு வேறு நாட்டில் இருக்குது. ஆனால் அதை சுத்தப்படுத்தி தங்கம் என்று கொண்டு வந்துட்டோம் சொன்னாக்க தங்கத்தின் தரம் நிரந்தரம் ஒன்றே தான். அதுபோல் பல்வேறு தோற்றங்களிலே பல்வேறு ஜீவராசிகளிலே அந்த தெய்வத்துடைய இயக்கங்கள் வேறு வேறு. ஆனால் அந்த அடிப்படை என்ன என்று எடுத்து பார்த்தோம் சொன்னாக்க அது ஏகவஸ்துவே, ஒன்றே தான் எல்லாமாக. அப்படி அதை உள்ள கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, தங்கம் மண்ணோட மண்ணு இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருந்தில்லை, துகள் துகளாக தான் இருக்கும். அந்த தங்கத்தை மட்டும் பிரித்தெடுத்தால் தான் அது கட்டியாக மாறுது. அப்போது அந்த மண் என்ற அழுக்குகளை நீக்கிவிட்டால் தங்கம் என்ற புனித பொருள் ஒன்றாக இணைந்து நிற்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதுபோல் இந்த ஆத்மாவில் உள்ள பேதங்களை நீக்கிவிட்டால் அந்த ஆத்மா தானும் பரமாத்மா சுரூபமே. அதே பரமாத்மா தான் பல்வேறு ஜீவராசிகளிலே பேதப்பட்ட நிலைகளில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். அப்போது அந்த அறியாமைக்கு எது காரணம் என்றால் மனிதனுடைய ஆத்மாவிலே உள்ள மாயை காரணம். அந்த மாயை என்ற திரை நீக்கிவிட்டால், அந்த அழுக்கை நீக்கிவிட்டால் அந்த அறிவு வெளிப்படுகிறது. அதே அறிவுக்குள்ளாக எல்லாரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஞானம் வந்துவிடுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு காரியத்தையே முழுதுமென்று பற்றி கொண்டு யுக்திக்கு பொருந்தாததாயும் உண்மைக்கு ஒவ்வாததாயும் அற்பமாய் உள்ள ஞானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது. இப்போ முதல்ல சத்துவ ஞானத்தை சொன்னாங்க, அடுத்து ராஜச ஞானத்தை சொன்னாங்க, இப்போ தாமச ஞானத்தை சொல்கிறார். அப்போ ஒரு காரியத்தையே முழுதுமென்று
பற்றி கொண்டு யுக்திக்கு பொருந்தாததாயும். இப்போ சாதாரண மனிதன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது தனக்கு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கணுங்க. ஏதோ ஒரு வசதி கிடைக்கிது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது, இல்லை ஒரு டெண்டர் கிடைக்கிது, அதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை செய்கிறதுக்காக எதை வேணால் செய்வேன்றான். அப்போ அவன் தர்மம் நியாயம் எதுவுமே அவனுக்கு கோட்பாடுகள் கிடையாது. தான் நினைத்ததை சாதிக்கணும், அவ்வளோதான். அப்போ அதனுடைய விளைவு என்ன வரும்? இவனுக்கு நல்ல மாதிரி தெரியலாம், ஆனால் பல பேருக்கு அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து போகலாம். அப்போ அத்தனை பேருடைய வருத்த அலைகளும் என்னாகும்? இவனுக்கு தான் வந்து சேரும். அதனால் தன்னுடைய சுயநலம் மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு பிற உயிர் துன்பங்களை சிந்தனை செய்யாது, தனக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவை பற்றியும் தெளிவில்லாது, தான் பிடித்ததே சாதிக்க வேண்டும் என்று ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு செயல் செய்கின்ற போது அந்த மனோபாவம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாமசத்தில் சாமர்த்தியம் இருக்கலாம், சாமர்த்தியம் இல்லாமையாக இருக்கும் இல்லைங்களா? சில பேருக்கு எப்படியாவது சாதிச்சிருவான். சொன்னால் இந்த புலிப்பாலை கறக்கிற ஆளும்பாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு புலிப்பால் ராஜகோபால்னு பேர் வச்சாங்க. அது அந்த புலிப்பால் ராஜகோபால்னு கேட்டேன். இல்லை அப்படிப்பட்ட ஆள் அவருன்னாரு. இல்லை அப்போ 2 விஷயமா இருக்குது. ஒன்று, அவர்கிட்ட வேலை வாங்குறது புலிகிட்ட பால் கறக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது அவர் புலிப்பால் கொண்டு வர மாதிரி யாருக்கிட்டையும் வேலை வாங்க சாமர்த்தியம் இருக்கலாம். இதில் அவர் எந்த ரகமுங்க ஆஃபீஸ் வந்தால் தான் தெரியும்னு இல்லையா? அது மாதிரி சாமர்த்தியம் இருக்குது, ஆனால் அந்த சாமர்த்தியம் எப்படி பயனாகுது அங்கே இருக்குது. அப்போ தாமச குணத்தில் உள்ளவனுக்கும் திறமை இருக்கிறது, ஸ்ரத்தை இருக்கிறது, வைரகம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். அதனால் அவனுடைய விவேகம் அனைத்தும், அவனுடைய சாமர்த்தியம் அனைத்தும் பயன்படாத வகையில், தர்மத்துக்கு முரண்பட்ட வகையில் செயல்படுகின்ற போது அது தாமசம், கீழ்த்தரமானது. 23ஆம் ஸ்லோகத்தில், விளைவினில் விருப்பம் வைக்காதவனால் பற்று இல்லாமல் விருப்பு வெறுப்பு அற்று நியமிக்கப்பட்டுள்ள எக்கிரமம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமானது எனப்படுகிறது. அப்போ ஏற்கனவே சொன்னால், பற்றும் பயன் எதிர்பார்த்தலும் இல்லாது செய்கின்ற செயலுக்கு சாத்விகம் என்று சொன்னோம். அதே ஸ்லோகம் இங்கு மீண்டும் சொல்லப்படுகிறது. சாத்விக இயல்புடையவன் செய்யும் ஆத்ம சாதனங்களை ஆடம்பரமாக மற்றவன் காட்டிக்கொள்வது இல்லை, கூடிய வரையில் தனியாக அவன் அவை செய்து முடிக்கிறான். இரவில் மற்றவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவன் கொசு வலைக்குள் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக தியானம் செய்கிறான். ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ தியானம் செய்வது கூட வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது. ரொம்ப சின்சியராக தியானம் பண்ணுவாங்க. எப்போ தெரியுங்களா? கரெக்டாக 2 மணிக்கு லஞ்ச் டைமில். ஆனால் ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. ஏன்னா லஞ்ச் டைம் 1/2 மணி நேரம் தான். இந்தம்மா போனால் 1/2 மணி நேரம் தியானம், 1/2 மணி நேரம் சாப்பாடு, 3:30 கீழே வந்துடுவாங்க. அது வரைக்கும் வேலையில் யார் பண்ணுறது? அப்போது கூட ஸ்டாஃப் என்ன, அவங்களே பேசிட்டு இருக்குமே உங்களுக்கு கேட்காதீங்களா? கேட்கும். அப்புறம் என்ன தியானம் பண்ணுறீங்க? அப்போது அதுவும் பண்ணுறது நீங்கள் வீட்டில் பண்ணிக்கணும், எங்கே உங்கள் டயத்தை பண்ணிக்கணும், ஆஃபீஸ் டயத்தில் தியானம் பண்ணுவீங்க. இது போல் இருக்குது. அனுபவத்தை தான் சொல்கிறேன். அது ஒரு குரூப் ஆமாம், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க அதில். அதனால் இது மாதிரி இதெல்லாம் தியானத்துக்கு கணக்கு சேரும். ஆஃபீஸ் நேரத்தில் மற்றவங்களாம் பார்க்கணும் உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் தாமம் பண்ணுறேன் கண்ணை மட்டும் உட்காந்துருந்தாக்கா. இது போல் ஆரம்பத்துக்கு விளம்பரம் செய்கிறதெல்லாம் தியானம் கிடையாது. தான் தவம் செய்வது தன் குடும்பத்துக்கே தெரியாது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற போது அமைதி உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம். அவங்க தான் ஜென் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அடுத்த ஸ்லோகத்தில், ஆசையின் வயப்பட்டவனால் அல்லது அகங்காரம் உடையவனால் பெரும் பிரயாசுடன் இனி எக்கர்மம் செய்யப்படுகிறதோ அது ராஜசம் எனப்படுகிறது. இப்போ ஆசை வயப்பட்டு அகங்காரமும் இருக்கும். நான் தான் செய்யணும், நான் செய்வேன்றதெல்லாம் அகங்காரம் இருக்கும். அப்படி செய்கின்ற போது முறையாக அளவாக பணம் சம்பாதிப்பதும் செலவிடுவதும் திரவிய யக்ஞமாகும். ஆனால் பொருந்தாத வழிகளில் மனிதன் பணம் சம்பாதிக்கும் யந்திரமாக மாற்றிவிடலாகாது. அந்த பேராசை அவனது இருக்கும்போது மனுஷத்தன்மையெல்லாம் பாழாக்குகிறது என்கிறார் சித்பவானந்தர்.
அப்போது இந்த ரஜச குணத்தில் எல்லாம் சிரத்தையும் செய்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, பதவிகளில் மேலே போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதனுடைய தன்மை தனக்கு அதை சாதிக்கணுன்ற ஒரு பெருமையும் செல்வாக்கும் அந்தஸ்தும் கௌரவம் வேணுன்றதுக்காக பண்ணுற போது அது பொருந்தாத வழியில் போயிடுது. அப்போ எது சாஸ்திவிகமானதோ அந்த என்ன செய்கின்ற போது அதுக்கு யக்ஞம் என்று பேர். சாஸ்திரத்தை புறக்கின்ற போது அந்த யக்ஞம் தவறாக விடுகிறது. அது ராஜசம் எனப்படுகிறது. 25வது ஸ்லோகத்தில் வினையின் விளைவையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் திறத்தையும் எண்ணி பாராது மயக்கத்தால் எக்கர்மம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படும். அப்போ செய்கிற செயலுக்கு என்ன விலை வரும் என்றும் கணிக்கிறது கிடையாது. இந்த வேலையை செஞ்சால் நட்டம் வருமா லாபம் வருமானு கணிக்கிறது கிடையாது. துன்பம் வருமா இன்பம் வருமா என்றும் கணிக்கிறது கிடையாது. இந்த வேலையை செய்கிறதுக்கு தனக்கு திறமை இருக்குதா இல்லையா அதையும் யோசித்து பார்க்கறது கிடையாது. எடுத்தேன் கவுத்தேன் செஞ்சிடுறது. அதுக்கு என்ன பேருங்க? தாமச குணம் என்று பேர். அப்போது இது போல் சமுதாயத்தில் குடும்பத்தில் தனி மனிதர்களை பார்க்குற போது இந்த தாமச குணமாக செயல்படுவதில் அவனுக்கும் எத்தனையோ வகையில் துன்பங்கள் வருகிறது. அப்போ வினையின் விளைவை கணிக்க தெரியுமா இல்லையா? என்ன செய்கிறோம், எப்படி செய்யணும், இதில் என்ன பலன் வரும், அதில் நமக்கு பாதிப்பு இருக்குதா இல்லை நல்லது இருக்கா கணிக்கணும் இல்லைங்களா? அப்போ எதையுமே சிந்தனை செய்ய பார்க்காம நினச்ச மாத்திரத்தில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது அறிவு இருக்கிற மாதிரியே இல்லையே அது. அப்போ அப்பக்குவம் என்று சொல்வார்கள், அதை பக்குவம் அடையாத நிலை. அப்படிப்பட்ட மனோபாவம் தாமசம் எனப்படுகிறது. அப்படி நன்மையா துன்பமா லாபமா நஷ்டமா என்றெல்லாம் எண்ணி பார்க்காது அந்த செயலை செய்வதற்கு தனக்கு திறமை இருக்கிறதா ஆற்றல் இருக்கிறதா தன்னால் செய்து முடியுமா சாதிக்க முடியுமா என்று எண்ணி பார்க்காது ஏதோ ஒரு மனதில் தோன்றுவதெல்லாம் உடனே செயல் செய்வதற்கூடிய நிலை வருகின்ற போது அது தாமசமாகிறது. அவருடைய விளைவுகள் அனைவரையும் பாதிக்கிறது என்று கர்மத்தினுடைய ஞானத்துடைய 3 நிலைகளை தாமஸ் ராஜஸ் சத்துவம் என்ற நிலைகளிலே விளக்கியிருக்கிறார்கள். அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக 26வது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.